வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சாய்னிகா சமையல். இன்றைக்கி நம்ம சாய்னிகா சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க. இந்த ஸ்வீட் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சாய்னிகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி இந்த ஸ்வீட் செய்கிறதுக்காக அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். நெய் நல்லா உருகுனதும் அதில் ஒரு 6 முந்திரி பருப்பை இந்த மாதிரி சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. கூடவே ஒரு 7 உலர்ந்த திராட்சை நம்ம சேர்த்துக்கலாங்க. அதையும் நல்லா உப்பி வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா நம்ம சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாங்க. 2 பொருள் போதும். பாருங்கள், இது எல்லாத்தையும் வறுத்தாச்சு. இதை இப்போ நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நான் இன்றைக்கி இந்த ஸ்வீட் செய்கிறதுக்காக 2 கேரட் எடுத்து அதை நல்லா துருவி வச்சுருக்கேங்க. இந்த கேரட் வச்சு தான் நம்ம இன்றைக்கி இந்த ஸ்வீட்டை செய்ய போகிறோம். இப்போது அதே நெய்யிலையே நம்ம துருவி வச்சுருக்கிற கேரட்டை சேர்த்துடலாங்க. சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா அந்த நெய்யிலையே நம்ம கேரட்டை வணக்கி விட்டுறலாம். இப்போது காய்ச்சி ஆற வச்ச பாலை இதில் சேர்த்துக்கலாங்க. 1 கப் கேரட்டுக்கு 1.5 கப் பால் என்பது கரெக்டான அளவாக இருக்குங்க. இப்போது இந்த பால்லையே இந்த கேரட் நல்லா குக் ஆகணுங்க. ஒரு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்படி அந்த கேரட் அந்த பாலில் வேகும்போது கேரட்டோட பச்சை வாசனை கொஞ்சம் கூட இருக்காதுங்க. இடையில நம்ம ஒரு டைம் கிளறி விட்டுக்கலாம். இப்போ இனிப்புக்காக நான் இன்றைக்கி நாட்டு சக்கரை ஆட் பண்ணியிருக்கேங்க. 1.5 ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட கருப்பட்டி இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பாகு காய்ச்சி சேர்க்கும்போது. இப்போ இதை நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுடலாம். இந்த பால் எல்லாம் நல்லா வற்றி அந்த கேரட் நல்லா சுருண்டு வரணுங்க. அந்த அளவுக்கு நம்ம இதை வேக வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போது கொஞ்சமாக வத்திருச்சு. இன்னும் கூட நம்ம நல்லா கலந்து விடணுங்க. இப்போது வாசனைக்காக நான் ஒரு ஏலக்காவை தட்டி இதில் சேர்த்துருக்கேங்க. சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். ஃபைனலாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற நட்ஸை இதில் சேர்த்துடலாங்க. சேர்த்து நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சுவையான கேரட் ஸ்வீட் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது கேரட் சாப்பிடாதவங்க கூட கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. நாங்கள் இப்போ இந்த கேரட் ஸ்வீட்டை சாப்பிட போகிறோம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சாய்னிகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.